ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட், ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு விவசாயம் பண்ணை நிலம் நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் ஒரு 7 ரூபா 6 ரூபா பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ரைஸுக்கு அவங்க எப்படி இந்த லேண்டை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்கலாங்க. அதேபடியே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா, புஞ்சையா, கிணறு இருக்கா, போரா, சர்வீஸா, எந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. அதேபடியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும், அக்ரிகல்ச்சர் லேண்டோ இல்லை ஃபார்ம் லேண்டு, வீட்டு மேலே வீடு, எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு மெசேஜாக வருங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்கிறதுக்கு, லேண்டு பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுன்ற ஆப்ஷனும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பெல் சிம்பிளில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் வரும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு மெசேஜில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் லேண்டு முடிஞ்சிட்ட அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, இது முடிஞ்சிச்சா ப்ரோ, எப்போ போட்டிங்க? ஸோ நான் இப்போ தான் பார்த்தேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக சொல்கிறேங்க. ஸோ சைட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு ஒரே பவுண்ட்ரி தான், உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும். எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. டோட்டலாக 3 ஏக்கர் 70 சென்ட் இருக்குங்க. டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா 3 ஏக்கர் 70 சென்ட்டுங்க. லேண்டு நல்ல ரெட் சாயிலான லேண்டு தான், உங்களுக்கு புஞ்சல் லேண்டு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த பயிர் வேணால் இதில் பண்ணலாங்க. நெல் பயிர், கரும்பு, உளுந்து, வேர்க்கடலை அதுவும் பண்ணலாம். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ண போகிறோன்னு நினச்சாலும் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யா தோப்பு அது மாதிரியும் பண்ணிக்கலாங்க. இவங்க மரம் பயிர் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மரப்பயிர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்க்கடலை போட்டிருக்காங்க. மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. மரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சைஸான மரமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. மண் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. உங்களுக்கு கொல்லமோட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த நல்லா ரெட் சாயிலான மண், நல்லா பவுட்ரு மாதிரி இருக்குங்க. வில்லேஜுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது லேண்டு. உங்களுக்கு வில்லேஜ் நான் ஜூம் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, வீடுங்கள்லாம் மத்தியிலே தாங்க நம்ம லேண்டு இருக்குது. பக்கத்துலேயே தெரியுது பாருங்கள், வில்லேஜ் பக்கத்துலேயே தான் நம்ம லேண்டு இருக்குது. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 117 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 89 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ லேண்டு வில்லேஜ் ஜஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வில்லேஜ் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர் தாங்க வரும். 700-800 மீட்டர் தான் வரும். ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் 700-800 மீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ், NH GST பைபாஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 100 அடி பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் 23 கிலோமீட்டர் தாங்க வரும். டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, பஜாருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நல்லா பெரிய டவுனு தான் உங்களுக்கு. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், ஷாப்ஸு, கடைகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டு மிக குறைந்த விலையில் நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க.
லீகல் ஆர் பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. ஓனர் வந்து 2 பேர் வருவாங்க. சைன் போடக்கூடிய லீகல் ஆர் வந்து 2 பர்சனுங்க. கண்டிப்பாக வந்து கம்மி பட்ஜெட்டில் இது மாதிரி வில்லேஜ் பக்கத்தில் சேல்ஸ் வருமானது திரும்பி ரொம்ப ரேருங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி நான் ஃபோனு பிக் பண்ணல அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நான் ஃபோன் வந்து எடுத்துருவேன். சம்டைம் ஏதாவது கொஞ்சம் ஒர்க்கில் வந்து இருந்தேன்னா மேபி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதில் ரீப்ளை பண்ணிடுறேங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து சென்னையிலேருந்து ஒரு 2-2.5 மணி நேரத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2.25 மணி நேரமும், தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரமும், செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேயே நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. வில்லேஜ்லாம் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் வீடு கட்டிட்டு கூட இங்கே ஸ்டே பண்ணலாங்க. அழகாக வாங்கிட்டு ஒரு ஃபென்சிங் போட்டு அழகாக நீங்கள் டெவலப் பண்ணி வீடு கட்டிட்டு கூட நீங்கள் வந்து நைட் டைமில் கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஏன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால. தார் ரோடுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100-150 மீட்டர் மண் ரோடு வருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வந்து பொது ரோடு தான் உங்களுக்கு. தார் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் வந்து மண் ரோடு வரும். ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கோர்ஸும் இருக்காது. லேண்டு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்கும், அன்ஷேப்பில் இருக்கும். பட் ஆனால் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நீட்டு தான், உங்களுக்கு பாக்ஸாக இருக்குங்க. ஓனர்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஓனர் தான். நம்மளுக்கு வந்து டைரக்ட் ஓனர் தாங்க, எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் லேண்டு வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. ஓனர் டு ஓனர் தான். பையர் நீங்களும், செல்லர் அவரும் வந்து டைரெக்டாக பேசிக்கலாங்க. கண்டிப்பாக வாங்க, கால் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மானாவரி பயிரெலாம் போட்டிருந்தாங்க வேர்க்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எடுத்தது தான் இது. மண் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி லேண்டும் வந்து நல்ல லேண்டு. ஏன்னா டவுனுக்கெலாம் பக்கத்துலேயே தான் இருக்குது உங்களுக்கு. பஸ் ஃபெசிலிட்டிக்கும் வந்து எனி டைம் பஸ் இருக்குங்க. ஒரு 600 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட்டு தான் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்தீங்கன்னா ஒரு 500-600 மீட்டர்லேயே பஸ் போகிற ரூட் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்கூலு, காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து வீடு கட்டிட்டோ இல்லை ஒரு ஃபேமிலி வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன், ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கோம், ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி தேடிட்டு அங்கேயே வந்து வீடு கட்டிட்டு நாங்கள் தங்கி அங்கேயே வந்து ஃபேமிலி வந்து செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சுட்டு தான் லேண்டு தேடுவீங்க, கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில். அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல லேண்டு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான மண் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, காமிச்சிருக்கேன் பாருங்கள். மண் வந்து கொஞ்சம் நல்ல சூப்பரான மண் தான் உங்களுக்கு. மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து நிறைய இருக்குங்க. ஒரு 18% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது. மீதி 20% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு லேண்ட் எடுத்தாலும் அதில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேண்டில் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது, கம்மி பட்ஜெட், நல்லா ரெட் சாயிலான லேண்டு. பஸ் போர் ரூட்டுக்கும் பைபாஸுக்கும், நேஷ்னல் பைபாஸ், ஸ்டேட் பைபாஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது, பஜார் பக்கத்துலேயே இருக்குது, ஸ்கூலு, காலேஜ், பெட்ரோல் பங்க்லாம் பக்கத்துலேயே இருக்குங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸில் வரும். நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து போரோ கிணறோ எதுவுமே இல்லை, ட்ரை லேண்டு தான். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா போரு கிணறு வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் போட்டிங்கன்னா லேண்டு நல்லா சூப்பராகிடுங்க. செகண்ட் பாயிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினான பாயிண்ட்டு. நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து டைரெக்டு ரூட் இல்லைங்க, டைரெக்ட் வழி இல்லை, ப்ராப்பர் வழி வந்து இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 30-35 அடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கைனியை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கைனியை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லேண்டுக்கு டைரெக்ட் வழி இருக்குங்க. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைனியை, ஒரு துண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அவரும் சேல்ஸ் பண்ணுறதா தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஓகேனா சைட் விசிட் வந்து பாருங்கள். அவர்கிட்டயே பேசிட்ட அப்புறம், இந்த ஓனர்கிட்ட பேசிட்ட அப்புறம் கண்டிப்பாக நம்ம பார்த்து பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து டைரெக்ட் வழி இல்லை. இப்போதைக்கு அவங்க டிராக்டர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் இது வழியாக வந்து பார்க்கும்போது ஒரு 30-35 அடி வந்து இன்னொருத்தரை தாண்டி தாங்க போகிற மாதிரி இருக்கும். ஒரு வரப்பு வந்து இன்னொருத்தரை தாண்டி போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு வந்து 7 ரூபா, ஒரு சென்ட்டு வந்து 7000, ஒரு ஏக்கர் வந்து 7 லட்சங்க ஃபைனலு. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், கம்மி பண்ண முடியுமா என்னான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல லேண்டுங்க. ஏன்னா வந்து கம்மியான பட்ஜெட் தான். ஒரே ஒரு
நெகட்டிவ் பாயிண்ட் வந்து அந்த வழி மட்டும்தாங்க, ஒரு துண்டு தாண்டி போகிற மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி